ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ ஆக்சுவலி மாமா இறந்து இன்னியோட 15 நாள் ஆயிடுச்சு. மாமா ஐசியூவில் தான் 1 வீக் இருந்தார். ஸோ நம்ம ஒசூரில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஐசியூவில் இருந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மாமா இந்த மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு கனவுல கூட நினைக்கல. ஜஸ்ட் ஒரு செக்கப் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு போனோம். ஸோ செக்கப் முடிச்சுட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து லைக் யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது க்யூர் ஆகிடும், வார்டுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வார்டுக்கு மாத்திர அன்னைக்கு வந்து ஸ்ட்ரோக் அடித்ததுனால மாமாவை நம்மளை காப்பாற்ற முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸாக வந்து ஸ்ட்ரகலில் இருக்கார். அவரோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா எதனா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னாலேயே அவர் வந்து சஃபர் பண்ணி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்டே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பட் இந்த வாட்டியும் பேசி நல்லா நடந்து போன மனுஷன் வந்து நம்ம கூட ரிட்டன் நம்ம வீட்டில் வந்து இல்லை அப்படின்றது ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அண்ட் மோரோவர் தட் அத்தையும் மாமாவும் ஒரு நாளும் எந்த விஷயத்துக்குமே பிரிஞ்சதே கிடையாது. ஸோ எங்கே போனாலும் ஜோடியாக போவாங்க, எந்த ஒரு விஷயம்னாலும் ஜோடியாக தான் செய்வாங்க. ஸோ அத்தை எப்படி இதுக்கு அடுத்து இருப்பாங்க அப்படின்றதே என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னாலேயே வந்து ஒசூருக்கு வந்து இருக்கவே முடியல. கீழே ரூம்ஸில் வந்து மாமா இல்லாதது அண்ட் அவர் டிவி சவுண்டு வந்து சில டைம்ஸ் அத்தைக்கு சொல்வேன், அத்தை டிவி சவுண்ட் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ண சொல்லுங்கன்னு. ஸோ அது மாதிரி இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் இந்த 2-3 டேஸாக வந்து வீடே வந்து ரொம்ப அமைதியாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. ஸோ மாமாவை வந்து இந்த கோலத்தில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிற அன்றைக்கி கூட என்னை வந்து ரொம்ப விசாரித்தார். பிகாஸ் அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்டில் ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் நான் கீழவே இறங்கலை. ஸோ நான் கீழே இறங்கின அடுத்த செகண்ட் அவர் கேட்ட வார்த்தை வந்து, ஏமா மினி என்னடா ஆச்சு, கால் அப்படியேன்னு கேட்டார். கால் வலி அதிகமாக ஆச்சுவோம்மா, அதனால் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ரொம்ப அதிகமாக ஏறி இறங்கிட்டே இருக்காதடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை, உன் பாட்டுக்கு என் நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன மனுஷன் வந்து வீட்டில் வரலை, இந்த மாதிரி தான் வந்திருக்காரு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன். நிறைய ரொம்பவே இதுவாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பயந்துருந்தோம், ஐயோ மாமாக்கு எதனா ஆகிடுமோன்ட்டு. ஸோ அப்போல்லாம் மீண்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ வந்து எதுவுமே இல்லை, கேஷுவலாக வந்து அவங்கக்கிட்ட மார்னிங் பேசணும். ஸோ மார்னிங் பேசி ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத எங்களால் நம்பவே முடியல. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அத்தைக்கிட்ட பேசலை, அத்தை வந்து போய் பேசலை அப்படின்றது அவங்களுக்குமே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் ஊரில் இருந்து 1 by 1 வந்து ஐசியூவில் இருக்கிறதுனால பர் டே 2 பேர் தான் விசிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ மாற்றி வரவே நம்ம வந்து 2 பேர் நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், பெருசாக எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து வரவங்கள அலோவ் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அத்தை வந்து பேசவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே உறுத்திட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஃபெட்ரலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து மாமாவுக்கு வந்து தினம் ஒருத்தர், ஸோ என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து தினம் ஒருத்தர் அப்படின்னு மாமாவுக்கு வந்து படையல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ காரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13ஆம் நாள் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். நிறைய எங்களுக்கு வந்து பங்காளிங்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி ஒருத்தராக படையல் போட்டுகிட்டே இருக்காங்க. மார்னிங் ஒருத்தர், ஆஃப்டர்நூன் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ 13th டே தான் நாங்கள் வந்து காரியம் பண்ணுவோம். அண்ட் 12th டே பார்த்திங்கன்னா நடப்பு அப்படின்னு பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து 8ஆம் துக்கம். ஸோ 8ஆம் துக்கம் அப்படின்றது வந்து 3rd டே வந்து என்எஸ்சிக்கா தலைக்கு வச்சு பங்காளிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்எஸ்சிக்கா வச்சு படைச்சதை வந்து வாங்கிட்டு போய் அவங்களும் அவங்க என்எஸ்சிக்கா தலைக்கு வச்சு தலைக்கு குடிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி குளிச்சுட்டு அகெயின் ஆஃப்டர்நூன் வந்து இங்கே ஒரு பூஜை இருக்கும். அந்த பூஜைக்கு வந்து என்டையர் யார் யாரெல்லாம் டெத்துக்கு வந்தாங்களோ அத்தனை பங்காளிகளும் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ மாமாவுக்கு வந்து 4 ஆம்பளை பசங்க. ஸோ 4 பேருமே அப்படி பார்த்துக்குவாங்க. யாரையும் வந்து குறைய சொல்ல முடியாது. அண்ட் சேம் திங் என்னென்னா, வந்த மருமகளும் சரி 4 பேருமே அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணுறது. யாருமே வந்து மாமாவை வந்து இன்சல்ட் பண்ணுறதோ அவங்கள எதிர்த்து நின்று பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லை. ஸோ 4 ஆம்பளை பசங்க எப்படியோ அதே மாதிரி தான் வந்த மருமகளும் சரி அவ்வளோ கேரிங், அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. ஸோ அவர் வந்து அது என்றைக்குமே வந்து அது மறக்கவே இல்லை. அடிக்கடி நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சொல்கிற விஷயம்னா இதுதான். என்னை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்ட் மோர் தேன் தட் அத்தை வந்து எந்த விஷயத்துலையும் வந்து சகச்சு எப்படி சொல்கிறது, அந்த பார்த்துக்குறோமே அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்கள வந்து என்னால் முடியலையே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற கேள்வியே கேட்டது கிடையாது. அவ்வளோ இதுவாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கினாங்க. ஸோ ஆக்சுவலி மாமாவோட வயசு பார்த்திங்கன்னா 76. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க பேத்தி இருக்கிற பேத்திங்க ஒரு 2 பேத்திங்க கல்யாணம் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை நிறைவேறாமல் போயிடுச்சு. பட் மாமா எப்போவும் எங்கள் கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சடனாக இந்த மாதிரி ஆகிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம், டைஜஸ்டே பண்ண முடியாது. இப்போ வந்து நாங்கள் ஒசூருக்கு வந்துட்டோம். அங்கே வந்து இருக்கிற 3 பசங்க டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க அத்தையை. ஸோ ஆக்சுவலி 3ஆவது மாதம் முடிச்சுட்டு தான் ஒசூருக்கு வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ப்ராப்பராக எனக்கு தெரியல. 3ஆம் மாதமா 5ஆம் மாதமா இல்லை 1 வருஷமாக அது தெரியல. ஸோ எப்போ வந்தாலும் ஆல்வேஸ் அத்தைக்கு வந்து வெல்கம் தான். நாங்கள் வந்து அத்தை எப்போ வந்தாலும் சந்தோஷம்தான். பிகாஸ் எங்கேயும் ஏங்கிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் நம்ம வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நிற்கிற அனைத்து ஜனங்கள் வந்து மாமாவோட சொந்தக்காரங்க தான். ஸோ தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணி, அண்ணா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அது கூடவே வந்து அவங்கள மச்சான், மாமா அப்படின்னு எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாரு மேலேயும் ரொம்ப பாசம், ரொம்ப கேரிங். அவரோட ஃப்ரீ டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ அது யார் அவங்கள்ட்ட பேசணுமா ஒரு ஈகோ அப்படின்றது மாமா கிட்டே இருக்காது. அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு நம்பர் வாங்குகிறோன்னா ரெகுலராக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி பேசுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, அண்ட் அவரோட ஃபுல் இதுவும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் பெரிய பையன் இது வாங்கிட்டு வந்தால், சின்ன பையன் இது வாங்கிட்டு வந்து கொடுத்தான், நல்ல கேரிங்காக பார்த்துட்ருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, ரெகுலராகவே கால் பண்ணுவீங்க, இதுக்கு அடுத்து யார் எங்களுக்கு கால் பண்ணுவா, யாருமே இல்லையே எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு. டெய்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குட் மார்னிங் மெசேஜஸ் போடுவார். ஸோ இதுக்கு அடுத்து வாட்ஸ்அப்பில் யார் எங்களுக்கு போடுவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கதறி அழுத ஒரு வார்த்தை அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங். எல்லாரையும் வந்து ரொம்ப அக்கறையாக கேரிங்காக வந்து பார்த்துக்குவார். அதே சமயம் மாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு அப்படின்னா ஒரு பயமும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பயம் கலந்த ஒரு பாசமும் மாமா கிட்ட நிறையவே இருக்கும். எங்கள் பெரியப்பா சித்தப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மாமாவுக்கு ஒரு பெரிய மரியாதை. அண்ட் மாமா வந்து வராங்க அப்படின்னாலே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பய கலந்த ஒரு மரியாதையும் இருக்கும். ஸோ ஐயோ மாமா வந்துட்டாரா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணுமா, ஐயோ அப்படின்ற லெவலில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இப்போ நம்ம அகெயின் நம்ம பார்க்க முடியல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஸோ பூஜை முடிஞ்சு படைச்சல் எல்லாம் போட்டு காக்காக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிற பழக்கம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து நம்ம வீடு மட்டும்தான் அப்படின்றதுல முறவர் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நடப்பு அப்படின்றதே என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி இன்றைக்கி நடப்பு நாளைக்கு காரியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, நடப்புன்னா என்ன பண்ணுவீங்க,
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்க நிறைய. ஸோ உங்கள் ஊரில் எப்படி ப்ரொசீஜர் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஊரில் என்னென்னா 13 days கம்பல்சரி ஒருத்தர் நம்ம ஊரில் இல்லை, எங்களோட பழக்கம். ஸோ 13 days கம்பல்சரி வந்து ஐ மீன் 13th டே மட்டும் இருக்காது, 12th கரெக்டாக 12 days வந்து கம்பல்சரி படையல் போட்டு காக்காக்கு வைப்போம். அண்டு 12th அன்றைக்கி வந்து நடப்பு அப்படின்ட்டு அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்கிறது, நிறைய ஸ்நாக்ஸு, பொரி, கடலை, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படைப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு நடுவில் வந்து சென்டர் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் துக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, 3rd டே. அந்த 3rd டே அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அத்தை அவங்களோட பிறந்த வீட்டில் வந்து எல்லார் வீட்டுக்கு போய் விளக்கு பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் அது எங்கள் வீட்லேயும் நடந்தது. அப்பா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டு, சித்தப்பா வீட்டு அப்படின்ட்டுலாம். அண்ட் சேம் மோர் தென் தட் வீட்டுக்காரோட அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயுமே போயிருந்தோம் பெங்களூருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அம்மாவோட அக்கா தங்கச்சியும் கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க விளக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லார் வீடும் கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அவங்கள எல்லாரையும் நம்ம வீட்டுக்கே ஒசூருக்கு வர வச்சிட்டோம். ஸோ வந்து எங்கள் அத்தைக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வளையலெல்லாம் போட்டு பூ வச்சு, ஸோ அவங்களால முடிஞ்ச ஒரு சாரீ வச்சு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவோட சிஸ்டர்ஸு. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ரொம்ப வயசானவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வர வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறவங்க வந்து விடோவாக இருந்தால் அவங்களே வந்து அந்த மஞ்சள் பூ அண்டு வளையலெல்லாம் போட்டு விடலாம். இஃப் இட் இஸ் நாட், அவங்க விடோவாக இல்லை சுமங்கலியாக இருக்காங்கன்னா அவங்க அதை எதுவுமே பண்ணாமல் அந்த தட்டில் இருக்கிறது அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம். ஸோ பெரியம்மா அண்ட் செகண்ட் பெரியம்மா வந்து வச்சு விட்டாங்க. அண்டு சித்தி அவங்க வந்து அப்படியே கையில் கொடுத்து விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அகெயின் பேக் டு நம்ம ஊர் வேலூர் அப்படின்னு வந்துட்டோம். இங்கே ஒரு சொம்பு வச்சு கீழே மணல் கொட்டி அதில் வந்து நவதானியங்கள் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கோம். இது எதுக்காகனா அந்த நவதானியம் வந்து எவ்வளோ அளவுக்கு இந்த காரியத்து வரைக்கும் வந்து க்ரோ ஆகுதோ, ஸோ அது எவ்வளோ அழகாக க்ரோ ஆகிருக்கோ அதில் தான் அவரோட ஆயில் வந்து எவ்வளோ இருந்திருக்கு, ஆயில் வந்து முடிஞ்சு போயிருக்காங்களா இல்லை பாதி ஆயிலில் போயிருக்காங்களா அப்படின்றது இதில் தெரிய வரும் அப்படின்ட்டு அந்த நவதானியம் மொத்தம் கொட்டிட்டு நடுவில் வந்து ஒரு சொம்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அது வந்து தினமும் மாற்றி வைக்கணும். ஸோ தினமும் மாற்றும் போது என்ன பண்ணணும், அந்த தண்ணியை எடுத்து அந்த ஃபுல்லாக அந்த மணலுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை தெளித்து விடணும். நம்ம தண்ணி தெளிக்க வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த இது விதைகளோட இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வளர்ந்து வரும். ஸோ அதை வந்து காரியத்தண்ணிக்கு வந்து நம்ம ஆத்தங்கரைக்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க அது எல்லாமே. ஸோ அங்கே வந்து சம்மந்தம் கட்டுறவங்க அந்த மாதிரி சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா மீசையும் தாடியும் மொத்தமும் எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அண்ணன் தம்பிங்க எல்லாமே பங்காளிங்க எல்லாமே போயிட்டு அங்கே தாடியும் மீசையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து தல்பா கட்டி புது ட்ரெஸ் சம்மந்தம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களோட சம்மந்திங்க எல்லாமே சம்மந்தம் கட்டுறாங்க. ஸோ அதை கட்டி முழந்தாளை வச்சுட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி தான் அத்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த வளையல் எடுக்கிறது, பொட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ டு பி ஃப்ரேங்க் அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அத்தையை பார்த்த வரைக்குமே தினமும் ஃபேஸ் ஃபுல்லாக மஞ்சள் தடவி கை ஃபுல்லாக வளையல் போட்டு பூ கம்பல்சரி பூ தலையில் வச்சுருப்பாங்க. எங்கள் மாமா வந்து பூ இல்லாமல் எங்கேயுமே அவங்கள வந்து வெளியே கூப்பிட்டுட்டே போக மாட்டார். ஸோ எப்படின்னா கனகாம்பரம் அண்ட் மல்லி இது ரெண்டுமே அவங்க தலை ஃபுல்லாக வச்சு தான் எங்கே வெளியே போனாலும் ஆக்சுவலி 4 ஆம்பளை பசங்களை எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியல அவங்க டேடி மாதிரி.
பிகாஸ் எங்கள் வீட்டுக்காரு அது வந்து கண்டுக்கவே மாட்டார். தலையில் பூ இருக்கா, இல்லை நான் எப்படி ரெடியாக இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம். பிகாஸ் நானே மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியே போகிறேன்னா எனக்கு பூ பிடிக்குன்றதுனால வாங்கிட்டு வந்து பிஃபோர் டே கட்டி வச்சுக்குவேன். ஸோ ரிமைனிங் 3 பிரதர் இன்லாஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அண்ட் செகண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்களும் விரும்புறதில்ல போனால் பூ வச்சே ஆகணும்னு. ஸோ அந்த பிரதர் இன்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கடுத்து வந்து அத்தையை வந்து நம்ம எப்படி பூ இல்லாமல், பொட்டு இல்லாமல், வளையல் இல்லாமல் பார்க்குறோன்றதே கஷ்டமாக இருக்குது. அத்தையோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மஞ்சள் போட்டு அப்படி பிரைட்டாக வச்சுருப்பாங்க. எனி டைம் மஞ்சள் இல்லாமல் ஒரு நாள் குளிச்சதே கிடையாது போல். ஸோ இந்த தீட்டான இது டைம்ஸில் மட்டும் போட மாட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு எதனா லைக் பெரிய தலைங்க இறந்துட்டாங்க, காரியம் முடிகிற வரைக்கும் இல்லை 3 மாதத்து வரைக்கும் நம்ம மஞ்சள் போடக்கூடாது அப்படின்றமா அந்த டைமில் மட்டும்தான் அத்தை வந்து மஞ்சள் போடாமல், குங்குமம் வைக்காமல் வெறும் பொட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். பட் இதுக்கடுத்து எப்படி அப்படின்றதே புரியல. அவங்கள எப்படி பார்ப்போன்றதே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி வயசு ஆயிடுச்சு தான் மாமாவுக்கு. பட் ஆனாலும் அவர் குழந்தை மாதிரி எங்கள் வீட்டில் இருந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து இல்லையே அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம சும்மாவே சொன்னது கிடையாதுங்க அந்த வார்த்தை. பெரியவங்க ஆயிட்டாலே குழந்தைத்தனம், அந்த குழந்தை குணம் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அது வந்து 100% கரெக்டுங்க. சில விஷயத்தில் வந்து எங்கன்னா போனோன்னா அடப்பிடிப்பாங்க, இங்கே போயே தீரணுன்ட்டு. ஆக்சுவலி ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை வந்து டியூஸ்டே வந்து அவரோட சொந்த ஊர், ஐ மீன் இப்போ செகண்ட் பையன் வந்து அந்த ஊர்லேயே வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து திருவிழா. ஸோ அதனால் அந்த திருவிழாக்கு போயே ஆகணும்ப்பா, செவ்வாய்க்கிழமை போயிட்டு புதன்கிழமை பார்த்து வந்துடலாம் அப்படின்ட்டுலாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருவிழாக்கு முன்னாடியே மாமா வந்து ஃப்ரைடே இது ஆனதுனால ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் பிஃபோராக பிளான் போட்டு டியூஸ்டே போயிடலாம், டியூஸ்டே பார்த்துட்டு வெட்னஸ்டே வந்து மெயின் திருவிழா அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணோம். பட் அந்த கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் கம்மிங் ஜூலை 6th வந்து மாமாவோட பர்த்டே. ஸோ அப்பயும் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் ஒரு டெம்பிள் பார்க்கல, அந்த டெம்பிளுக்கு எனக்கு கூப்பிட்டுட்டு போய் வந்துடுங்க பர்த்டேக்கு அப்படின்ட்டு. அண்ட் செப்டம்பர் 2 வந்து ஆனிவர்சரி. ஸோ அந்த ஆனிவர்சரிக்கு வந்து அயோத்திக்கு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டுட்டு போங்க, ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிமைனிங் சார்ஜஸ் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஏமாம்மா மற்றதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ளைட் சார்ஜ் ஒரு இதுவாக நான் பார்த்துக்குறோம், கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே. பட் இன்னும் புக்கிங் ப்ராசஸ் பண்ணல. ஏன்னா அவர் கொஞ்சம் காலில் கட்டி வந்துச்சு, அது கிளியர் ஆகிட்டோம். அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணாமே இருந்தோம். பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ எனக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் மறக்கவே முடியல. ஒரே ஒரு வாட்டியனா என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டுட்டு போ மினி அப்படின்னு சொல்வார். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இருப்பார். சில விஷயத்தில் வந்து எதனா வந்து எப்படி சொல்கிறது, எதனா ஒன்று அத்தை வந்து என்னை திட்டுறாங்க பண்ணுறாங்கன்னா அப்போது வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப கைண்டான பர்சன். யாருக்கான ஒன்றுன்னா ரொம்ப துடிச்சிடுவார். கோவம் வந்து கண்டிப்பாக கோவம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். கோவத்தில் திட்டினாலும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை ஈஸியாக மறந்துடுவார். அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே அவர்கிட்ட இருக்காது. அது ஒன்று தான் அவரோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து சில மனிதர் வந்து எதனா செஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து மைண்ட்லேயே வச்சுட்டு அதுக்கு அடுத்து அவங்க எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் மாமா கிட்ட அந்த ஒரு இதுவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் வந்து இறங்கி அவங்கக்கிட்ட போய் பேசிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து உங்களை அப்படி பார்த்துக்குவாரு. ஸோ எ கிரேட் பர்சன். ஸோ எங்களோட மொத்த என்டையர் ஃபேமிலி லாஸ்ட்டு தீபாவளியில், அதுக்கு முன்னாடி தீபாவளியிலே கொஞ்சம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஸோ அந்த தீபாவளிக்கு நோன்பு எடுத்து கொடுத்துட்றோம், மாமா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காருன்ட்டு அப்போ எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட 4 பசங்க, 4 மருமகள், 4 பசங்களோட பசங்க அப்படின்னு என்டையர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தீபாவளி கொண்டாடி நோன்பு கயிறெல்லாம் நம்மளுக்கு பிரித்து கொடுத்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா சமைச்சி இட் வாஸ் அ சூப்பர் அமேசிங் டே அண்ட் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, மறக்கவே முடியாது.
அண்டு நாங்கள் 60வது கல்யாணம் பண்ணோம் மாமாவுக்கு. ஸோ அப்போவும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து லைக் ஃபேமிலி ஃபோட்டோஸ் மாதிரி எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் திருப்பியும் அந்த மாதிரி கண்டிப்பாக முடியாது. ஸோ இருக்கும்போது வந்து எந்த சண்டை போட்டிருந்தாலும் சண்டே கண்டிப்பாக ஃபேமிலி அப்படின்னும் போது கண்டிப்பாக சண்டை வரும். சண்டை இல்லாத லைஃப் யாரோட லைஃப்லேயும் சண்டையே இல்லை, நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்களேன், கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இல்லை வீட்டில் பிறந்தவங்களோ இல்லை வீட்டில் வாழ போன இடத்தையோ கண்டிப்பாக சண்டை மனஸ்தாபம் எல்லாமே வரும். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு அகெயின் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது நீ அந்த மாதிரி என்ன பேசுனியா இல்லை நான் உன்னை பேசினேன்னு அப்படின்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருக்கிற லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி இருக்கிற அந்த சர்டன் டைமுக்கு வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை பார்த்து நம்ம பசங்க வளர்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த தப்பான விஷயத்தையும் நம்ம கைட் பண்ணாமல் நம்ம வந்து அவங்கள அழகாக கொண்டு போகலாம். பிகாஸ் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபேமிலி என்டையராக என்ட்ரி ஆகிட்டு குடும்பத்தோடு ஃபன் பண்ணி ஜாலியாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கிங் 2 பேருமே ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால லீவ் கிடைக்கல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஊருக்கு போக முடியல, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஸில் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டினா அவங்க கூட போயிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். திருவிழா ஆகட்டும், வேறு எனி அதர் அக்கேஷன்ஸ் ஆகட்டும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ மக்கள்ஸ், ஸோ மாமாவோட இறுதி சடங்கு வரை காரியம் முடிகிற வரைக்கும் எப்படி நாங்கள் வந்து இருந்தோம் அப்படின்றது என்டையர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சேமியா தான் செஞ்சாங்க நைட் டின்னருக்கு. ஸோ அந்த சேமியா வந்து இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊட்டிகிட்ருக்காங்க, டேஸ்ட் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களோட குடும்பத்தில் பெரியவங்கள சின்னவங்கள மச்சிஞ்சியா மாமா ஊட்டலாமா ஊட்டக்கூடாதா அப்படின்றது எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ எல்லாரையும் ஈவனாக ஒரே இதில் பார்த்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை அப்படின்றது தனியாக அந்த மரியாதையை கொடுத்துட்டு அழகாக வந்து ஒரு கூட்டு குடும்பம் அழகாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து நடப்பு நாள். ஸோ நடப்பு நாள் வந்து நைட்டில் தான் மாமா ஃபோட்டோ முன்னாடி படைச்சி எல்லாமே இது பண்ணுவோம். ஸோ இதுக்காக ஒசூர்லேருந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ நைட்லேயுமே டின்னர் எல்லாமே கீழேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்கள் தேவைன்னா எவ்வளோ லாங் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் தேடி வருவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ நடுப்பணிக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு சில பேர் கிளம்பிட்டாங்க, சில பேர் கூடவே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து காரியம் அப்படின்றதுனால கூடவே இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட் நடந்த விஷயம் இதுதாங்க. ஸோ பசங்கள்லாம் ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கினாங்க. அண்டு பெரியவங்க எல்லாமே என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, கீழே வந்து இந்த பேனர்ஸ் எல்லாமே போடுற இது தான் நம்மளுக்கே பேனர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நம்மளது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது மச்சினன் இதெல்லாம். ஸோ அந்த பேனர்ஸ் எல்லாமே விரித்து பெருசாக போட்டு பெரியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தாயம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே போட்டு ஸோ சாங் கூடவே கோரஸாக பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே இந்த பாட்டெல்லாம் பிடிக்குமான்னு இப்போ தாங்க தெரியும். மியூசிக் டைரக்டர் மேல காலாம் மியூசிக் மனிதனுடன் கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த எங்கள் அழகாக பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக கரண்ட் போயிடுச்சு. அதுலேயும் எங்கள் பசங்க விடுவாங்களா, அந்த கரண்ட் போனால் என்ன எங்கள் வாய்ஸ் தானே பேசணும், அவங்களும் பாடிட்டு இருக்காங்க.
லாலி லாலிலே லாலி லாலிலே. மக்கள் வீட்டுக்காரோட தாத்தா இறந்தப்போ இதே மாதிரி பாட்டு கூத்து அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணாங்களா. பட் நம்மனால அதெல்லாம் பண்ண முடியல. ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஸ்க்ரீனில் வந்து மூவிஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் பசங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸு சாங்னு பாடவே அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடிட்டு இருந்தாங்க எல்லாமே. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ஆட முடியாதுன்ற ஒரு ரீசனில் வந்து அதை விட்டுட்டோம் அப்படியே. ஸோ தாயமே ஸ்டில் மார்னிங் 5 o'clock வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மாமாவோட கடைசி தங்கச்சி அவங்களுக்கு பயங்கரமாக தூக்கம் எழுதிட்டே இருக்குது. பட் ஆனாலும் படுத்துட்டே இந்த சைடு ஒரு கண்ணு அந்த சைடு ஒரு கண்ணு யார் எப்படி ஆடுவாங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி உறங்குறாங்க. பட் அதை நான் விடுவேன், நான் அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம குட்டி பசங்க வந்து காஞ்சனாவோட சாங்கை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஞ்சனா அண்ட் சந்திரமுகி ஒரு 4-5 மூவியோட பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என் பையன் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவன் எப்பயோ எங்கேயோ டான்ஸ் ஆடினதே பார்க்கல. நாத்தனார் பசங்க 3 பேருமே செம்ம சூப்பரான டான்ஸர்ஸுங்க. செம்ம அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. நாங்கள் பெற்று வச்ச எங்கள் குட்டி பசங்க பாருங்கள், அவங்க வந்து டான்ஸு ஆட தெரிஞ்சாலும் வெக்கம் அதிகம். ஸோ டான்ஸே ஆட மாட்டாங்க. பட் இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து என்னோட பசங்களுமே சூப்பராக ஆடினாங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது. மெயின் இன்டென்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அத்தையை வந்து தூங்க விடக்கூடாது ஸ்டில் த மார்னிங். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி என்டர்டெயினெல்லாம் பண்ணிட்டு பசங்களுமே அதையும் அத்தையை வந்து ரூம்குள்ளே உட்கார வைக்கக்கூடாது, இங்கே வெளியே கூப்பிட்டுட்டு வந்துடணுன்னா அத்தையும் வெளியே கூப்பிட்டுன்னு வந்து அத்தையும் உட்கார வச்சுட்டு இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாத்தனார் பசங்க செம்ம டான்ஸஸுங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான். ஸோ சென்னையில் வந்து கலா மாஸ்டர்ஸ்கிட்டையும் டான்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராப்பராக தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. செம சூப்பராக ஆடுவாங்க. 3 பசங்களை அட்டகாசமாக ஆடுவாங்க. அடிச்சிக்கவே முடியாது. அவங்களோட எந்த ஈவெண்ட் இருந்தாலும் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லாமையே இருக்காது. தங்கக்கட்டி என்னடா பண்ணிகிட்ருக்க? ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கிற அத்தனை பேருமே எங்கள் சஷாங்க்கு சின்ன பசங்க தான். ஒரு 1 year 2 year 3 year கேப்ஸில் இருப்பாங்க. ஒரே ஒரு ஆரஞ்சு வித் ஒயிட் டவல் மட்டும் கரெக்டாக வந்து 18 days சின்ன பொண்ணு. சஷாங்க் வந்து 3rd பிறந்தாங்க. அண்ட் பாப்பா வந்து 21st or 20th பிறந்தாங்க. நாட் 21st 20th. ஸோ மார்னிங் எது காலையிலேயே கடகடன்னு தலை குளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் என்னை குளிக்க வச்சுட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு இது ஏதோ ஆப்பம் அப்படின்ற மாதிரி சுடணும் அப்படின்னாங்க. இது எப்படி சுடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி நல்லா கொதிக்க இதை வந்து அரிசி மாவு மிக்சிங் பண்ணிட்டு அதை தட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு எடுக்கணும், எண்ணெயில் சுடுறதோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஸோ அது போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மட்டும்தான் தலை குளித்தேன். நான் குளிச்சுட்டு நான் மட்டும்தான் சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை போயிட்டு அங்கே கல் வீந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து தான் குளிக்கணும் அப்படின்ட்டாங்க. பட் ஒருத்தர் மட்டும் தலை குளித்து சமையல் செஞ்சு அந்த சமையல் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே படைப்பாங்க அப்படின்னு சொல்லவே நான் வந்து குளிச்சுட்டு வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை போட்டு நம்ம அப்படியும் இந்த சைடு ஒரு இது அந்த சைடு ஒரு இது அப்படின்னு திருப்பி போட்டுட்டோன்னா
நல்லா கொஞ்சம் வெந்துடும். அந்த வெந்ததுக்கு அடுத்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு விட்டுறணும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுற பழக்கம் உண்டா? இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க எனக்கு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், கத்திரிக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் சாதம், அவுத்திக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஃபோர் டே வந்து அவுத்திக்கீரையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி கிள்ளி எடுத்து வச்சிட்டோம். இந்த அவுத்திக்கீரையில் பார்த்திங்கன்னா லைக் வேர்க்கடலை எல்லாம் வளர்த்து நம்ம முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுவோமே, அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பட் வந்து அந்த மெத்தடில் இன்றைக்கி செய்யலை, நார்மலாக வந்து பொரியல் செஞ்சு விட்டோம். ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, கூடை தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, காரிய தண்ணி கூடை தூக்குறது. ஸோ கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்குது. இங்கே எல்லாமே கூடையில் ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த அவுத்திக்கீரை, காரக்குழம்பு, ரைஸு, அப்புறமா வந்து பொரியல், இப்படி எல்லாத்தையும். ஸோ ஒன் பை ஒன்னாக பங்காளிங்கலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி மாமாக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கூட எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் மெயின் காரியம். ஸோ இந்த காரியத்தன்னைக்கு வந்து இப்படி தான் நாங்கள் செய்வோம். ஸோ இவங்க கூட எடுத்துகிட்டு போன அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே தான் அத்தைக்கு வந்து வளையல், பொட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அத்தைக்கு வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்தது கிடையாதுங்க. எங்கேயுமே போய் இந்த காரியத்தன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்க, வழியில் எடுக்கிறாங்க, பொட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. போகவும் மாட்டேன். அந்த மாதிரி காரியத்துக்கு போகிறோன்னா அந்த டைமுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் அத்தைக்கு வந்து எடுக்கிறத பார்க்கல. பார்க்க விட மாட்டாங்க, நம்மளாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஜஸ்ட் அது வந்து அவங்க அங்கே வந்து அழுதுட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற அந்த சவுண்ட் எல்லாமே பக்கத்துலேயே நின்று நான் கேட்டேன். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அன்றைக்கும் இன்றைக்கும் நீ ஸோ இதுதாங்க அந்த கூடையை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் பங்காளிங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா போவாங்க. மூலத்தாளம் எல்லாம் வச்சுட்டு அந்த சங்கு ஊற்றுறது இது எல்லாமே பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அத்தையை இந்த மாதிரி உட்கார வச்சுடுவாங்க. ஒரு துணி, சாரீ எல்லாமே போட்டு அதெல்லாத்தையும் முடிஞ்ச உடனே ஆற்றுக்கு போனவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா வெத்தலை, பாக்கு, பழம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ பங்காளிங்ஸ் அத்தை வீட்டு சைடு, மாமா வீட்டு சைடு எல்லாமே சேர்ந்து இவங்க வந்து என்னோடய பெரிய பெரியப்பா, அவர் வந்து பாக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு ஒரு பங்காளிக்கும் எங்களோட பங்காளி எல்லாருக்குமே ஒரு ஒரு பாக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த பாக்கை வந்து வாயில் போட்டு மென்று அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்த தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்க சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து எல்லாருமே பங்காளிங்க எல்லாமே வந்து ஒரு கேனில் வந்து தண்ணியை பிடிச்சின்னு போய் அந்த தண்ணியை வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து தெளிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரொசீஜர்ஸ் ஐ திங்க். ஸோ தல்பா கட்டியிருக்கிறது அது யாருன்னா கலுஷம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பாருங்கள். கலுஷம் எடுத்துகிட்டு போனது வந்து என்னோடய மச்சினன் தான். ஸோ அவரோட தலையில் இருக்கிற இது எடுத்து எல்லாருக்குமே இந்த மாதிரி வச்சு விடுவாங்க. ஸோ இதெல்லாமே யார் செஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பெரியப்பா தான். அதுக்கு அடுத்து வெத்தலை பாக்கு அப்படின்னு அதையும் கை மாற்றிக்குவாங்க. ஸோ அதை யார் மாற்றுவாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சைடு தான் மாற்றுவாங்க. இந்த பாக்கு கொடுத்து எல்லாருக்கும் தலை மேலே வைக்கிறது வந்து என்னோடய அப்பா சைடு பெரியப்பா செஞ்சார். ஸோ இவரு ஒரு சித்தப்பா. ஸோ அவருமே கை இது பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியப்பா சித்தப்பாங்க எல்லாமே இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாங்க. பெரியப்பா பக்கத்துலேயே அப்பாவும் உக்காந்துட்ருக்காரு, அப்பாவும் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம சமைச்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு பூஜை பண்ணணும். பூஜை ரூமில் வந்து நெக்ஸ்ட் டேனா மறுநாள் வந்து பெரியவங்களோட சேர்க்குறது அப்படின்ட்டு இங்கே வந்து நான்வெஜ் எல்லாம் செஞ்சு படைக்கணும். ஸோ நான்வெஜ் வந்து ஒரு ஆடே பிடிச்சிட்டோங்க, நிறைய பேர் அப்படின்றதுனால ஒரு ஆடு பிடிச்சிட்டோம். ஆடை வெட்டி
பார்த்திங்கன்னா போட்டி தனியாக, அதோட பார்ட்ஸு எல்லாமே தனித்தனியாக சமைச்சு, மாமாவுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் பிரியர் அப்படின்னு சொல்லலாம். நான்வெஜ் இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டார். இந்த சண்டே ஆச்சுன்னா அவருக்கு வந்து அந்த மட்டன் ஈரல், போட்டி குழம்பு, தலை குழம்பு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஸோ மாமாக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சமைச்சு இந்த மாதிரி வச்சு படிச்சிட்ருக்கோம். இந்த படியல் முடிஞ்ச உடனே அப்படியே வந்தால் எல்லாருக்குமே நான்வெஜ் செஞ்சு போடுறது. ஸோ இந்த நான்வெஜ் செஞ்சு போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்திகள். ஸோ மாமாவோட சம்மந்தி எல்லாமே ஷேர் கொடுத்துட்டு எல்லாமே ஷேர் போடுவாங்க. இவ்வளோ துட்டுன்ட்டு போட்டு செய்வாங்க. அதே மாதிரி பெரியப்பாவும் இந்த வாட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சேர்ந்து கொடுத்து கலந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பூஜை முடித்த உடனே 1 by 1 இது வந்து கீழே நாங்கள் பந்தல் போட்டு கீழே செய்யலை, கீழே பந்தல் போட்டிருக்கோம். பட் மேலே பந்தல் போட்டு மேலே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா ஒன்லி பங்காளிஸ், கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் இதுக்கு வருவாங்க. சம்மந்திங்க, பங்காளிங்க அப்படின்ற மாதிரி. நிறைய லைக் காரியத்துக்கு வந்த மாதிரியோ இல்லை டெத்துக்கு வந்த மாதிரியோ இதில் வந்து அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்த அத்தனை பேருமே மேலே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை அண்டு போட்டி குழம்பு, முட்டை, ஒயிட் ரைஸு, ரசம், சாம்பார், சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்பளம், உளுந்த வடை இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருந்தோம். ஸோ மக்கள்ஸ் என்டையர் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து காரியம் அண்ட் பெரியவங்களோட சேர்த்து எல்லாமே இந்த வீடியோவில் என்டையராக கொடுத்துருக்கேன். எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து சந்தோஷமான விஷயம் கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆனாலும் ஒரு வருத்தத்தோட ஒரு துக்கத்தோடு நம்ம எப்படி துக்கம் கொண்டாடுவோம் அப்படின்றதுல துக்கம் அப்படின்றது எப்படி நம்ம வீட்டில் நம்ம வரமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோவை காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்டையர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலில் பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.